வணக்கம் நேயர்களே. இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்கள் இல்லத்திரைகளில் உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. இன்று 8ஆம் தேதி, அதாவது ஜூலை மாதம் 2022ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை பொழுது. இன்றைய நாள் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய பிராந்திய பத்திரிகைகள் எங்கள் கரங்களில். இந்த நாள் உங்களுக்கு இனிய நன்மைகரமான நாளாக அமையட்டும். இன்றைய இந்த பத்திரிகைகள் நிகழ்ச்சிக்கு பிரதான அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறது நெஸ்டமோல்ட் பலம் நிலம் சக்தி. இன்றைய காலை பொழுதில் உங்களோடு தொடர்ந்து இன்றைய பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகள் கூறுகிற விடயங்களை முதலில் பார்வையிட்டு ஏனைய முக்கிய செய்திகளை தொடர்ந்து வாசித்தளிக்கலாம். ஈழநாடு பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி: குவாட் அமைப்பில் இலங்கையை சேர்ப்பதற்கு அமெரிக்கா முயற்சி, போர்க்குற்றம் குறித்தும் இறுதி முடிவு எடுக்க அமெரிக்க செனட் வலியுறுத்து. உதயன் பத்திரிகை கூறுகிறது, போராட்டங்களை முடக்க அரசாங்கம் தீவிர முயற்சி, அவசர கால சட்டத்தை கையில் எடுக்க ஆலோசனை. தினக்குரல், இன்றும் நாளையும் கொழும்பு முற்றுகை, ஜனாதிபதி அரசை வீட்டிற்கு அனுப்ப படையெடுக்கும் போராட்டக்காரர்கள். பலம்புரி பத்திரிகை, நாட்டில் மீண்டும் அவசர கால சட்டம், மக்கள் போராட்டங்களை முடக்க அரசு ஆலோசனை. அதாவது நாளைய தினம் நாடளாவிய ரீதியிலே பல கட்சிகளும் பல தொண்டு நிறுவனங்களும் பல தன்னெழுச்சி போராட்ட இயக்கங்களும் சிவில் சமூக பிரதிநிதிகளும் என்று அனைத்து நாட்டின் பிரஜைகளை வகுதிகளாக உள்ளடக்கிய அனைத்து தரப்பினரது ஒரு கலந்துரையாடலுக்கு பின்னர் நாளை நாடு முழுவதும் அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு எதிர்ப்பு பேரணி ஒன்றை, எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுப்பது தொடர்பிலே தீர்மானம் எட்டப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நாளை போராட்டம் நடாத்தப்படாமல் இருப்பதற்கு அவசர கால சட்டத்தை அமல்படுத்த அரசு தரப்பில் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக, மக்கள் போராட்டங்களை முடக்குவதற்காக அரசு ஆலோசனை என்கிற வகுதியிலே ஒரு சில பத்திரிகைகள், அதாவது உதயன் மற்றும் பலமுரி ஆகிய பத்திரிகைகள் பிரதான தலைப்பை தீட்டியிருக்கும். அதேவேளை தினக்குரல் கூறுகிறது, இன்றும் நாளையும் கொழும்பு முற்றுகை, ஜனாதிபதி அரசை வீட்டிற்கு அனுப்ப படையெடுக்கும் போராட்டக்காரர்கள் என்று. இதேவேளை குவாட் அமைப்பில் இலங்கையை சேர்ப்பதற்கு அமெரிக்கா முயற்சி என்று. இந்த நேட்டோ படையிலே உக்ரைனை இணைப்பது தொடர்பான பேச்சுக்கள் அல்லது அதற்கு ஆமோதித்த உக்ரைனின் அடுத்த கட்டத்தை தொடர்ந்து ரஷ்யா உக்ரைன் மீதான தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது. இந்த நிலையில் தான் இப்போது குவாட் அமைப்பில் இலங்கையை முயற்சி இணைத்துக் கொள்வதற்கு அமெரிக்கா முயற்சி என்றால், சீனாவிற்கு எதிரான ஒரு அமைப்பு அந்த குவாட் அமைப்பு. அந்த அமைப்பிலே இலங்கையை இணைத்துக் கொள்வதற்கு அமெரிக்கா கடும் பிரயத்தனங்களை மேற்கொண்டு வருவதாக ஈழநாடு பத்திரிகை கோடிட்டு காட்டுகிறது. ஆக பூகோள அரசியலிலே எந்தெந்த நாடு தங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை இந்த நேரத்தில் இலங்கையை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் இங்கு குறிப்பிடத்தக்க விடயம். முதலில் நாங்கள் இந்த நாளைய போராட்டம் தொடர்பான அறிவிப்பை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி: இன்றும் நாளையும் கொழும்பு முற்றுகை, ஜனாதிபதி அரசை வீட்டிற்கு அனுப்ப படையெடுக்கும் போராட்டக்காரர்கள் என்று இருக்கிறது அந்த செய்தி. ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்திற்கு எதிராக இன்று வெள்ளிக்கிழமையும் நாளை சனிக்கிழமையும் கொழும்பை முற்றுகையிட்டு பாரிய போராட்டங்களை முன்னெடுக்கப்பட உள்ளதால் பல்கலைக்கழக மாணவர்கள், எதிர்க்கட்சிகள், சிவில் அமைப்புகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இன்று கொழும்பை நோக்கி படையெடுக்கின்றனர். நாளைதான் அந்த பாரிய போராட்டமாக நடாத்துவதற்கு அறைகூவல் விடுக்கப்பட்டிருந்தது. ஜனாதிபதியை வீட்டிற்கு போகுமாறு வலியுறுத்தி காலிமுகத்திடலில் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்கள் தமது போராட்டத்தை விஸ்தரிக்கும் நோக்கில்தான் தீவிரப்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். இதன்படி இன்று மற்றும் நாளைய தினத்தில் கொழும்பில் அனைவரும் படையெடுத்து ஜனாதிபதியையும் அரசாங்கத்தையும் விரட்டியடிக்க வேண்டும் என்றும், இதற்காக நாடு முழுவதும் இருந்து அனைவரையும் போராட்டத்தில் இணைந்து கொள்ளுமாறும் அழைப்பு விடுத்துள்ளனர். இதற்கமைய பல்கலைக்கழக மாணவர் சங்கங்கள் மற்றும் இளைஞர் அமைப்புகளும், விரிவுரையாளர் சங்கங்கள், ஆசிரியர் சங்கங்கள், அனைத்து நிறுவன ஊழியர் சங்கங்கள் உள்ளிட்ட அரச தனியார் தொழிற்சங்கங்கள் பலவும், அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் இந்த போராட்டத்தில் இணைந்து கொள்ள உள்ளன. இந்நிலையில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தோர் இன்று கொழும்பை நோக்கி அணி திரள்கின்றனர். இவர்கள் பல்வேறு இடங்களில் இருந்து கொழும்பு நோக்கி பேரணிகளை நடாத்தவும் திட்டமிட்டுள்ளனர். இதேவேளை நடக்கவுள்ள போராட்டம் தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்தி பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கத்தினர் நுகேகொடவிலிருந்து கொழும்பு நோக்கி நேற்றைய தினத்தில் சைக்கிள் பேரணி ஒன்றையும் நடாத்தினர். இதன்போது இவர்கள் வரும் வழியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரிசைகளில் காத்திருப்போரை சந்தித்து அவர்களை இந்த போராட்டத்தில் இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்தனர்.
இதேவேளை எம்பிக்கள் உள்ளிட்ட அரசியல்வாதிகளின் வீடுகளுக்கும் விசேட பாதுகாப்புகளை வழங்குவதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது என்கிற வகையில் அந்த பிரதான தலைப்புச் செய்தியை இங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக கட்சிகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் தொடர்ச்சியாக போராட்டங்களை மேற்கொண்டு வரக்கூடியவர்கள் தரப்பிலிருந்து போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இப்போது அந்த போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டிய ஒரு இக்கட்டான தேவை இருப்பதாக வலியுறுத்தி இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படுத்தப்படவிருப்பதாக அந்த செய்திகள் இங்கே போட்டு காட்டுகின்றன. இப்போது நாடு மிக மிக மோசமான நிலைக்கு சென்றிருக்கிறது, நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் அடுத்த வேளை என்ன செய்வது என்று தெரியாமல் மிக தடுமாற்றத்தில் இருக்கிறார்கள். இத்துணை தடுமாற்றங்களுக்கு மத்தியிலே அடுத்த நகர்வுகளை தெரியாமல் வாழுகிற மக்கள் இப்போது போராட்ட வடிவில் தங்களை வெளிப்படுத்துவதை தவிர வேறு வழியில்லை என்கிற ஒரு கட்டத்தில் தான் நாளை பாரிய போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று கொழும்பை நோக்கி பல்வேறு தரப்பினரும் படையெடுத்து வருகிறார்கள், புறப்பட்டு வருகிறார்கள். வாகனங்களுக்கான எரிபொருள் வசதி இப்போது இல்லாத காரணத்தினால் பொது போக்குவரத்து உபயங்களிலே அவர்கள் அந்த மார்க்கங்களிலே தான் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. சாதாரண நாட்களிலே அந்த பணிக்கு செல்கிறவர்கள் இந்த பொது போக்குவரத்தை பாவிக்கிற பொழுது பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இப்போது போராட்டக்காரர்கள் அல்லது ஆர்ப்பாட்டத்தில் போராட்டக்காரர்கள் என்று தனியே பிரித்து கூறிவிட முடியாது. பொதுமக்கள் அந்த போராட்டங்களிலே ஈடுபடுவதற்காக நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில அரசியல் கட்சிகள் தங்கள் அரசியல் லாபம் கருதியும் போராட்டங்களிலே ஈடுபடுகின்றன. இருந்தாலும் கூட இப்போது கோட்டாபேவை வீட்டிற்கு அனுப்புவது தொடர்பிலே இந்த பிக்கு தேரர்கள் சங்கத்தினர் அல்லது தேரர்கள் ஒன்றிணைந்து இது தொடர்பான அறிவிப்பை கடந்த வாரத்திலே வெளியிட்டிருந்ததை கூட உங்களுக்கு நான் இந்த பத்திரிகைகள் வாயிலாக கோடிட்டு காட்டியிருந்தேன். இந்த நிலையில்தான் வலம்புரி கூறுகிறது நாட்டில் மீண்டும் அவசர கால சட்டம் மக்கள் போராட்டங்களை முடக்க ஆலோசனை என்று உதயன் கூறுகிறது. போராட்டங்களை முடக்க அரசாங்கம் தீவிர முயற்சி, அவசர கால சட்டத்தை கையில் எடுக்க ஆலோசனை. நாளை அரசாங்கத்திற்கு எதிராக பெரும் போராட்டம் நடாத்த ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் நாடு முழுவதும் அவசர கால சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது என்று தகவல்கள் வெளியாகி உள்ளன. அதாவது இந்த போராட்டங்களிலே ஏற்படக்கூடிய கலவரங்கள், வன்முறைகள் அல்லது இந்த போராட்டத்தில் மக்கள் கூடுவதை தடுப்பதற்காக அரசாங்கம் அவசரகால சட்டத்தை அமல்படுத்த ஆராய்ந்து வருவதாக அந்த செய்தி விரிகிறது. பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமால் குணரத்ன, இராணுவ தளபதி லியனக்கி ஆகியோருடன் ஜனாதிபதி தலைமையிலே கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. அதில் இது தொடர்பாக அதிக கவனம் செலுத்தப்பட்டது என்றும் கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கலந்துரையாடலில் இறுதி தீர்மானம் எதுவும் எடுக்கப்படாத போதிலும் நாட்டில் அவசர கால சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் சாத்தியங்கள் அதிகம் உள்ளன என்று தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இன்று வெள்ளிக்கிழமை சுகாதாரத்துறையினருக்கு எரிபொருள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அது திடீரென நிறுத்தப்பட்டுள்ளது. இராணுவத்தினருக்கும் போலீசாருக்கும் திடீரென எரிபொருள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாலேயே சுகாதாரத்துறையினருக்கு எரிபொருள் வழங்கப்படவில்லை என்ற ஒரு தகவலும் கசிந்திருக்கிறது. ஆகவே இராணுவத்தினர், போலீசார் இந்த போராட்டங்களை முடக்குவதற்காக தங்களுடைய பணியில் ஈடுபட வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் அவர்களுக்கான எரிபொருளை விநியோகித்திருப்பதாக அந்த தகவல்கள் கசிந்துள்ளன என்பதால் இந்த சுகாதாரத்துறைக்கு இன்று எரிபொருள் வழங்கப்பட மாட்டாது என்கிற தகவல் இங்கு பதிவாகிறது. போராட்டமே அத்தியாவசிய எரிபொருள் இல்லாததால் பல அத்தியாவசிய சேவைகள் முடக்கம், அவற்றை மீட்க கோரி போராட்டம். இப்போது சுகாதாரத்துறைக்கும் இந்த எரிபொருளை வழங்காமல் பாதுகாப்பு படையினருக்கு, பாதுகாப்பு தரப்பினருக்கு இந்த எரிபொருளை வழங்கி போராட்டங்களை கட்டுப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக இங்கு அந்த செய்திகள் சுட்டிக்காட்டுகின்றன. இவை உதயன் மற்றும் வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்திகளாக காணப்படுகின்றன. ஈழநாடு பத்திரிகையின் பிரதான தலைப்பை பார்க்கலாம். குவாட் அமைப்பில் இலங்கையை சேர்ப்பதற்கு அமெரிக்கா முயற்சி, போர்க்குற்றம் குறித்தும் இறுதி முடிவு எடுக்க அமெரிக்க செனட் வலியுறுத்து. பொருளாதார நெருக்கடியை பயன்படுத்தி இலங்கையை சீனாவிற்கு எதிரான குவாட் அமைப்பில் சேர்ப்பதற்கு அமெரிக்கா முயற்சி செய்கிறது. அமெரிக்க செனட் சபையின் வெளிவிவகார குழுவின் தலைவர் ரோபர்ட் மெனமெட்ஸ் வெளிவிவகார குழுவின் தலைவர் ரோபர்ட் மெனமெட்ஸ் குவாட் அமைப்பு நாடுகளான அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகியவற்றின் வெளிவிவகார அமைச்சர்களுக்கு எழுதிய கடிதம் மூலமே இந்த விடயம் அம்பலமாகி இருக்கிறது. அந்த கடிதத்தில் குவாட் அமைப்பில் அங்கம் வகிக்கும் 4 நாடுகளும் வேண்டுகோள் விடுக்கும் வரை காத்திராமல் இலங்கைக்கு உதவ வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் குவாட்டின் ஆற்றல்கள் வெளிக்காட்டப்படும்.
இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் குவாட்டின் ஆற்றல்களை வெளிக்காட்ட இலங்கைக்கு உதவுவதில் குவாட் நாடுகள் முன்னிற்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இலங்கையின் பொருளாதார நெருக்கடி, கடன் பிரச்சினைக்கு ராஜபக்ஷ சகோதரர்களும் சீனாவும் காரணம் என்று அவர் கூறியுள்ளார். சகல சமூகங்களையும் சேர்ந்த இலங்கையர்கள் இது மாற்றத்திற்கான நேரம் என்பதை வெளிக்காட்ட கிளர்ந்தெழுந்துள்ளனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இலங்கை நெருக்கடி நிலைமையிலிருந்து மீள மனிதாபிமான உதவி வழங்கல், எரிபொருட்களை வழங்குதல், நிதி கணக்கீடு, சுகாதாரம், உணவு பாதுகாப்பு, பெரும்பாக்க பொருளாதார கொள்கை ஆகிய துறைகளில் தொழில்நுட்ப ஆதரவு, ஆலோசனை வழங்கல் என்பவற்றை செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இது தவிர இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள், போர்க்குற்றங்கள் குறித்தும் அவர் தனது கடிதத்திலே வலியுறுத்தியிருக்கிறார். உள்நாட்டு போரின் போது இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்கள் தொடர்பில் குவாட் ஒரு பொது நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். குவாட் அமைப்பின் 4 நாடுகளும் இலங்கை போரில் இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்கள் தொடர்பான ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அறிக்கை இந்த வருடம் வெளியாகும் போது ஒன்றிணைந்த நிலைப்பாடு எடுக்க வேண்டும். பொறுப்பு கூறலுக்கான கடப்பாடு மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை மதித்தல் தொடர்பில் குவாட்டின் பற்றுறுதியை வெளிக்காட்ட ராஜதந்திர ஐக்கியம் உதவும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அதாவது ராஜதந்திர ஐக்கியம் உதவும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் என்று அந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. இதேவேளை இப்போது அதனைத் தொடர்ந்து இந்த போராட்டம் தொடர்பிலே ஒரு செய்தியை ஈழநாடு முற்பக்கத்தில் தாங்கியிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அரசாங்கத்திற்கு எதிராக இரவிரவாக போராட்டம் என்றவாறு ஒரு ஒளிப்படமும் அங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்திற்கு எதிராக அனைத்து மதங்களின் தலைவர்களும் இணைந்து நேற்றிரவு கொழும்பு கோட்டை பகுதியில் சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்தனர். அனைத்து மதங்களினுடைய தலைவர்களும் இணைந்து அந்த சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்ததாக அந்த செய்தி குறிப்பு இங்கே கூறுகிறது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி பௌத்த பிக்குகள் உள்ளிட்ட இந்து, இஸ்லாம் போன்ற மதங்களினுடைய தலைவர்கள் இணைந்து அரசாங்கத்திற்கு எதிராக இரவிரவாக போராட்டத்திலே ஈடுபட்டார்கள். அதாவது அந்த இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவ மற்றும் பௌத்த மத தலைவர்கள் உள்ளிட்டோர் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். கொழும்பு புறக்கோட்டையில் ஆரம்பமான இந்த போராட்டம் நேற்றிரவு 11 மணியையும் தாண்டி இடம்பெற்றது. இந்த செய்தி எழுதப்படும் வரை அந்த போராட்டம் தொடர்ந்ததாக செய்தி விளக்குகிறது. நாளை சனிக்கிழமை நாட்டில் இடம்பெறவுள்ள மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணிக்கு ஆதரவாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று போராட்டங்கள் இடம்பெற்றன. இதன் ஒரு அங்கமாக நேற்று கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து பௌத்த தேரர்கள் புறக்கோட்டை நோக்கி பேரணி ஒன்றை முன்னெடுத்து சத்தியாகிரக போராட்டத்தை நடாத்தினர். இதேவேளை சிலாபத்திலிருந்து கத்தோலிக்க மத அருட்தந்தையினரும் அருட்சகோதரிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் பேரணியை ஆரம்பித்தனர். இந்த போராட்டம் நீர்கொழும்பை அடைந்தது. இந்த பேரணி சனிக்கிழமை கொழும்பு கோட்டை கோட்டா கூகமவை வந்தடைய உள்ளது. இதேபோன்று கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து இஸ்லாமிய மத தலைவர்களான மௌலமிமாரும் பேரணியாக கோட்டா கூகம நோக்கி செல்ல உள்ளனர். நேற்றைய தினம் பல அமைப்புகளை பிரதிநிதித்துவம் செய்யும் தேரர்கள் கோட்டை ரயில் நிலையத்தில் ஒன்று சேர்ந்து பேரணியாக புறக்கோட்டை ஓல்கோட் மாவட்ட ஸ்ரீ போதிருக்காரம விகாரைக்கு முன்பாக சென்று அங்கு சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்த நிலையில் நேற்றிரவும் இந்த போராட்டம் தொடர்ந்தது என்று அந்த செய்தி குறிப்பை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதேவேளை இந்த பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக யாசகம் பெறுவோர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக காணப்படுவதாக ஒரு செய்தியை காண்கிறோம். இங்கே தற்போதைய பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கையில் அதிகளவான மக்கள் வறியவர்களாக மாறியுள்ளார்கள் என்று ஈழநாடு பத்திரிகையின் உட்பக்கத்தில் இந்த செய்திகளின் தொடர்ச்சி விரிகிற பக்கத்தில் அந்த செய்தி காணப்படுகிறது. அதாவது வறியவர்களாக மாறியிருக்கிறார்கள். ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் மானுடவியல் துறையின் சிரேஷ்ட பேராசிரியர் ஜசஞ்சலி தேவிகா ஜெயத்திலக்க இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த நிலைமை காரணமாக மக்கள் தமது உண்மையான எதிரியை அடையாளம் காண முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தற்போது நிலவும் இந்த பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக சமூகத்தில் யாசகம் வரும் மனநிலை அதிகரித்து வருவதாகவும் சிரேஷ்ட பேராசிரியர் ஜசாஞ்சலி தேவிகா ஜெயத்திலக்க மேலும் குறிப்பிட்டார் என்று ஏற்கனவே சில புள்ளி விவர கணிப்புகள் குறிப்பிட்டதைப் போல இந்த நாட்டில் ஒரு காலத்தில் குறிப்பாக இந்த பொருளாதார நெருக்கடிகள் தீர்க்கிற அல்லது இவற்றிற்கு ஒரு முடிவுகள் எட்டப்படுகிற காலத்தில் இந்த நாட்டில் இரு தரப்புத்தான் இருக்கும். ஒன்று செல்வந்தர், மற்றது ஏழை. நடுத்தர வர்க்கத்தினர் இருக்க மாட்டார்கள். இப்போது நடுத்தர வர்க்கத்தினராக இருக்கக்கூடியவர்கள் ஏழைகளாக மாறுவார்கள். ஏழைகள் முற்றிலுமாக அழிந்து விடுவார்கள் என்பதுதான் அந்த கருத்து கணிப்பினுடைய மெய்மைத்தன்மை. இப்போது அது பலிக்கிறதோ என்று எண்ண தோன்றுகிறது.
பட்டினி உயிரிழப்புகள், வரிசை உயிரிழப்புகள், அது வரிசைகளில் நிற்கிற பொழுது ஏற்படுகிற கலவர உயிரிழப்புகள் என்று அதிகள உயிரிழப்புகள் இங்கே பதிவாகிற நிலையில் இப்போது பார்க்க போனால் இந்த செய்தியின்படி யாசகம் பெறுபவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. உண்மையிலே எங்களுடைய வீடுகளில் அன்றன்றாட தினக்கூலிகளாக செல்லுகிறவர்கள் இருக்கிற பட்சத்தில் குழந்தைகளுக்கு உணவு கிடைக்கவில்லை, அல்லது அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர் ஒருவர் பசிக்கிறது என்று சொல்லுகிற பொழுது நிச்சயமாக பார்த்திருக்க மனம் பொறுக்காதவர்கள் யாசகத்திற்கு இறங்குவதை தவிர வேறு வழியில்லை என்பதுதான் இப்போதைய கட்டமாக இருக்கிறது. இவை இன்றைய பத்திரிகைகளில் இடம் பிடித்திருந்த முக்கிய முதன்மை செய்திகளாக காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதேவேளை இந்த கோட்டா உடன் வீட்டிற்கு போன்று நாளை நாடெங்கும் ஆர்ப்பாட்டம் என்கிற ஒரு செய்தி ஏலவே நாங்கள் அனைத்து பத்திரிகைகளிலுமிருந்து உங்களுக்கு வாசித்தளித்திருக்கிறோம். நாளை நாட்டிலே பாரிய போராட்டம் ஒன்று இடம்பெறவிருக்கிறது. அந்த போராட்டத்திலே அந்நாட்டின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் அனைத்து சமூகத்தையும் சேர்ந்தவர்கள், மத தலைவர்களாக இருக்கட்டும், சிவில் சமூக பிரதிநிதிகளாக இருக்கட்டும், ஆக மொத்தத்தில் பொதுமக்கள் வெவ்வேறு வடிவங்களை கொண்டிருந்தாலும் பொதுமக்கள் இந்த போராட்டங்களில் பங்கேற்பார்கள் என்று அந்த செய்தி. மற்றும் இங்கே பான் உற்பத்தி தடைப்படலாம் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. பான் உட்பட வெதுப்பக உற்பத்திகளை எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் தொடர்ச்சியாக செய்ய முடியாத நிலை உள்ளதாக மாவட்ட வெதுப்பக உற்பத்தியாளர் சங்கத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். யாழ்ப்பாண மாவட்ட வெதுப்பக உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் அவர்கள் நேற்று நடாத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே இதனை தெரிவித்திருக்கிறார்கள். ஆக பான் உற்பத்தி, அதாவது இயற்கை அனர்த்தங்கள் உருவாகும் போது எமது உதவியை மாவட்ட செயலகத்தினர் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் தற்போது எம்மை கைவிட்டுள்ளார்கள். நாம் நமக்கு டீசலை பெற்றுத்தருமாறு பல தடவைகள் கோரிக்கை விடுத்தும் யாரும் செவிசாய்க்கவில்லை. இந்த நிலையில் தொடர்ந்து எம்மால் வெதுப்பக உற்பத்திகளை செய்ய முடியாதிருக்கிறது. கருப்பு சந்தையில் டீசலை பெற்று மக்களுக்கு வெதுப்பக உற்பத்திகளை வழங்க முடியாது. இறுதியாக நாம் டீசலை பெற்றுத்தர கோரி இராணுவத்தினரின் உதவியை நாடவிருக்கிறோம் என்று அவர் தெரிவித்தார் என்று நேற்றைய அந்த ஊடக சந்திப்பிலே அவர்கள் தெரிவித்த செய்தியை இன்று ஈழநாடு முற்பக்கத்தில் தாங்கியிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவை இன்றைய பத்திரிகைகளின் முற்பக்கத்தில் இடம்பிடித்திருந்த பிரதான தலைப்புச் செய்திகளோடு இணைந்த உபதலைப்புச் செய்திகள். நிகழ்ச்சியில் சிறிய வர்த்தக விளம்பர இடைவேளை. விளம்பர இடைவேளையின் பின் மீண்டும் இணைந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பத்திரிகைகளோடு தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையின் முக்கிய முற்பக்கத்து செய்திகளை இணைக்கலாம். வரிசையில் நின்ற இருவர் மரணம். நாட்டின் 20 இடங்களில் பெட்ரோலுக்காக காத்திருந்த இருவர் நேற்று மரணமடைந்துள்ளனர். கொழும்பு பயாகலை ஐஓசி எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பெட்ரோலுக்காக காத்திருந்த ஒருவர் வரிசையில் நின்ற நிலையிலே உயிரிழந்திருக்கிறார் என்கிற செய்தியாக அது காணப்படுகிறது. அதேவேளை மரணமானவர் நடமாடும் ஐஸ்கிரீம் வியாபாரி என்றும் மொரட்டுவையைச் சேர்ந்த ஹிலாரி பெர்னாண்டோ ஒன்று 60 வயதுடையவர் என்றும் அறிய வருகிறது. 3 நாட்களாக வரிசையில் காத்திருந்த அவர் நேற்று அதிகாலை 1:30 மணி அளவில் மற்றொரு முச்சக்கர வண்டியில் களுத்துறை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் அங்கு உயிரிழந்தார். இதேவேளை கொழும்பு பம்பலப்பட்டியில் எரிபொருள் வரிசையில் காத்திருந்த 60 வயதுடைய நபர் ஒருவர் திடீரென்று சுகையினமுற்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் என்று அந்த செய்தி குறிப்பு. வரிசைகளிலே காத்திருப்பது என்பது இலகுவான விடயம் அல்ல. இந்த கொளுத்துகிற வெயிலுக்கு மத்தியிலும் ஏனையோர் ஒரு சனக்குழுமம் கூட்டமாக இருக்கிற பொழுது அவர்களுடைய சுவாசங்கள், ஒரு சுத்தமான காற்று, இப்படியான பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த மக்களினுடைய நெருக்குதல்கள், இப்படி பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அவர்கள் ஒவ்வாமையினால் உயிரிழக்கிறார்கள், இயலாமையினால் உயிரிழக்கிறார்கள், சக்தி விரயமாக உயிரிழக்கிறார்கள். திடீரென அவர்கள் நோய்வாய்ப்பட்டு மயக்கமடைந்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட முன்னதே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் பதிவு செய்கிற சம்பவங்கள் அதிகரித்திருக்கின்றன. அதன் பகுதியில் வரிசையில் நின்ற இருவர் மரணம் என்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியினருடன் டெலோ தனித்து சந்தித்து பேச்சு, சர்வகட்சி அரசு குறித்தும் பேசினர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சியான தமிழீழ விடுதலை இயக்கம், அதாவது டெலோ, எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாசவை நேற்று தனியாக சந்தித்து பேசியது. அது தொடர்பான ஒளிப்படத்தை கூட நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
இந்த சந்திப்பில் என்ன விடயங்கள் பேசப்பட்டன? இந்த சந்திப்பிலே சர்வகட்சி அரசாங்கம் குறித்து பேசப்பட்டதாகவும், ஆனால் அதில் பங்கேற்பது குறித்து எந்த பதிலையும் டெலோ அறிவிக்கவில்லை என்றும் சந்திப்பில் பங்கேற்ற கட்சியின் ஊடக பேச்சாளர் குஸ்ரேந்திரன் ஈழநாடுவுக்கு தெரிவித்தார். மேலும் சர்வகட்சி அரசில் டெலோ பங்கேற்குமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், அது குறித்து முதலில் கட்சிக்குள் பேசி முடிவு எடுக்க வேண்டும், அதன் பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச வேண்டும், இந்த கூட்டங்களில் எடுக்கப்படும் முடிவை பொறுத்தே சர்வகட்சி அரசாங்கத்தில் பங்கேற்பதா இல்லையா என்று தீர்மானிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதேவேளை இந்த சந்திப்பு குறித்து டெலோ கட்சி விடுத்த செய்தி குறிப்பில், நாட்டில் எழுந்திருக்கும் தற்போதைய கடுமையான பொருளாதார சிக்கல், அரசியல் சூழ்நிலை, அரசியல் மாற்றத்திற்கான முயற்சிகள், தமிழ் மக்கள் எதிர்கொண்டிருக்கும் பிரச்சனைகள், அரசியல் யாப்பு விடயங்கள், நாட்டின் நிரந்தர மீட்சிக்கு அரசியல் தீர்வின் முக்கியத்துவம், தொல்லியல் நடவடிக்கைகளினால் ஏற்படும் இன முரண்பாடு என முக்கிய விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன என்று தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்தில் நேற்று மதியம் 12:30 மணி அளவில் இடம்பெற்ற இந்த சந்திப்பு சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்தது என்றும் டெலோ சார்பில் அதன் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், செயலாளர் நாயகம் கோவிந்தன் கருணாகரம் மற்றும் தேசிய அமைப்பாளரும் ஊடக பேச்சாளருமான குர்சுவாமி சுரேந்திரன் ஆகியோரும், எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, ரஞ்சித் மதம பண்டார, கொரடா புத்திக பத்ரன ஆகியோரும் பங்கேற்றனர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய மக்கள் சக்தியினருடன் டெலோ தனித்து சந்தித்து பேச்சு என்ற தலைப்பில் சர்வகட்சி அரசு குறித்து பேசியதாக அந்த செய்தி குறிப்பில் பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. ஏனைய செய்திகளாக இங்கே கட்டமிடப்பட்ட செய்திகள்: நைனாதீவு அம்மன் ஆலய அறங்காவலர் காலமானார் என்று அவரது ஒளிப்படத்தோடு ஒரு செய்தி. வரலாற்று பிரசித்தி பெற்ற நைனாதீவு ஸ்ரீ நாகபூசணி அம்பாள் ஆலயத்தின் மரபு வழி அறங்காவலரும் வாழ்நாள் தலைவருமான கா தியாகராசா, அவருக்கு 84 வயது, அவர் காலமானார். நேற்று வியாழக்கிழமை யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள அவரின் இல்லத்திலேயே அவர் காலமானார். இவரின் இறுதி கிரியைகள் நைனாதீவில் நடாத்த ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. அன்னார் உதவி அரசாங்க அதிபராக சேவையாற்றி ஓய்வு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி குறிப்பு. ஏனைய செய்திகள்: வடமராட்சி இளைஞர் டெங்காலேயே மரணம். பருத்தித்துறையிலிருந்து பஸ்ஸில் இருந்து இறங்கிய போது மயங்கி வீழ்ந்து இளைஞர் உயிரிழந்தமை டெங்கு காய்ச்சல், அதற்கு காரணம் டெங்கு காய்ச்சல் என்று தெரிய வந்திருக்கிறது. பருத்தித்துறை ஆத்தியடியைச் சேர்ந்த பி கஜேந்திரன், வயது 21, இவர் உயிரிழந்திருந்தார். மரணமான இளைஞர் நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து பஸ்ஸில் பருத்தித்துறைக்கு சென்றுள்ளார். அவர் தனது தரிப்பிடத்தில் இறங்குகிற பொழுது மயங்கி விழுந்துள்ளார். இதையடுத்து அவரை உடனடியாக பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையிலே சேர்ப்பித்தனர். ஆனால் அவர் உயிரிழந்து விட்டார் என்று அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து அவரின் உடல் கூராய்வு பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அங்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் அவரின் மரணத்திற்கு டெங்கு தொற்றின் தாக்கமே காரணம் என்று அறிக்கையிடப்பட்டுள்ளது. வடமராட்சி இளைஞர் டெங்காலேயே மரணம். இப்போது பசி, பட்டினி, உயிரிழப்புகளுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் இந்த டெங்கு ஒருபுறம் தலைவிரித்தாடுகிறது. நுளம்பு பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டிய பொது அறிவிப்புகள் அல்லது விழிப்புணர்வுகள் தொடர்பாக பல்வேறு விடயங்களை இந்த சுகாதார தரப்பினர் மும்முரமாக மேற்கொண்டு வந்தாலும் இப்போது இந்த டெங்கு ஒழிப்பு என்பது எங்களுடைய உயிர்களை நாங்கள் தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு சமூக பொறுப்போடு அந்த நுளம்புகளை அழிக்க அனைவரும் தலைப்பட வேண்டும் என்பதுதான் இங்கு பிரதானமான உண்மையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த டெங்கு ஒரு புறம் என்றால் அதனை தாங்கிக் கொள்ள சமூகத்திடம் வலு இல்லை என்பதுதான் மிக முக்கியமானது. எரிபொருள் விநியோக பேச்சு இலங்கை வந்தது ரஷ்ய குழு என்ற ஒரு செய்தி. எரிபொருள் விநியோகம் தொடர்பாக பேச்சு நடாத்துவதற்காக ரஷ்யாவைச் சேர்ந்த 2 எரிபொருள் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் நேற்று காலை நாட்டை வந்தடைந்தனர். இலங்கைக்கு எரிபொருளை ஏற்றுமதி செய்வது குறித்து இந்த பிரதிநிதிகள் நாட்டின் உயர் அதிகாரிகளுடன் பேச்சு நடாத்துவார்கள் என்று அறிய முடிகிறது. ஆக ரஷ்யா இலங்கை இடையான நேரடி விமான சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த பிரதிநிதிகள் இருவரும் பஹ்ரைனூடாக நாட்டை வந்தடைந்தனர். நாட்டில் நீடிக்கும் பொருளாதார நெருக்கடியால் எரிபொருள் தட்டுப்பாடு மிகவும் தீவிரமடைந்துள்ளது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் பல மூடப்பட்டுள்ளன. ஐஓசியின் எரிபொருள் நிரப்பு நிலையங்களூடாக மாத்திரமே தற்போது எரிபொருள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றது. இதனால் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் தொடர் வரிசைகளில் பெருந்திரளானோர் நாளாந்தம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் எரிபொருளை இறக்குமதி செய்வது தொடர்பில் அரசாங்கம் மத்திய கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுடன் பேச்சு நடாத்தியது. ரஷ்யாவுடன் நடாத்தப்பட்ட பேச்சின் அடுத்த கட்டமாகவே ரஷ்ய அதிகாரிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்கிற
விடயத்தை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது ரஷ்யா வந்தது எரிபொருள் இலங்கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சமிக்ஞையாக பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக, சற்று ஆறுதல் தரக்கூடிய செய்தியாக காணப்படுகிறது. எரிபொருள் விநியோக பேச்சு குறித்து இலங்கையோடு பேசுவதற்கு ரஷ்யாவிற்கு இருவர் வந்திருக்கிறார்கள். ஒரு குழு ஒன்று வருகை தந்திருக்கிறது. அந்த குழுவில் இருவர் இருக்கிறார்கள். இப்போ ரஷ்யாவிற்கும் இலங்கைக்குமான நேரடி விமான சேவைகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே பஹ்ரைன் ஊடாகத்தான் அவர்கள் இலங்கையை வந்தடைந்தார்கள் என்பதும் இங்கு கோடிட்டு காட்டப்பட வேண்டிய ஒரு செய்தி. ஏனைய செய்திகள். IMF உடன் இலங்கை உடன்படிக்கை எட்டும் மத்திய வங்கி நம்பிக்கை. சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை ஒப்பந்தத்தை எட்டிவிடும் என்று மத்திய வங்கி நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுக்கள் நடைமுறையில் தொடர்கின்றன என்று மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் பெரும்பாலான எதிர்பார்ப்புகள் பூர்த்தியடைந்துள்ளதாகவும் ஊழியர்கள் மட்டத்தில் உடன்பாடு எட்டப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இதேவேளை இலங்கையின் பொருளாதார நிலைமை குறித்து ஆராய்வதற்காக கடந்த மாதம் சர்வதேச நாணய நிதியத்தின் குழு ஒன்று கொழும்பு வந்து திரும்பியிருந்தது. இதையடுத்து பொருளாதார சீர்திருத்த வேலை திட்டத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டிருக்கிறது என்று IMF உடன் இலங்கை உடன்படிக்கை எட்டவுள்ளதாக மத்திய வங்கி நம்பிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியாக அது காணப்படுகிறது. ஏலவே வாசித்தளித்த சுகாதார அலுவலர்களுக்கு இன்று எரிபொருள் இல்லை என்கிற செய்தியும் இன்று ஈழ நாட்டின் முற்பக்கத்தில் காணப்படுகிறது. குறிப்பாக நாளை நடைபெறவுள்ள போராட்டத்திற்கு பாதுகாப்பு கடமைகளை வழங்க வேண்டும் என்கிற காரணத்தினால் நாட்டில் அவசர கால சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒருபுறம் ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் மறுமுனையிலே சுகாதார தரப்பினருக்கு வழங்கப்பட வேண்டிய எரிபொருளை பாதுகாப்பு படையினர் குறிப்பாக போலீசார் இராணுவத்தினருக்கு வழங்கி இருப்பதாகவும் தகவல்கள் கசிந்துள்ளதாக செய்திகள் இங்கே பிரசுரமாக இருந்த கட்டத்தில் தான் இந்த எரிபொருள் விநியோகிக்கும் திகதி, அதாவது சுகாதார அலுவலர்களுக்கு எரிபொருள் விநியோகிக்கும் திகதி தொடர்பான அறிவிப்பு பின்னர் வெளியிடப்படும் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஈழநாடின் முற்பக்கத்தில். அவை ஈழநாடு பத்திரிகையில் இடம்பிடித்திருந்த முக்கிய முற்பக்கத்து செய்திகள். தொடர்ந்து உதயன் பத்திரிகையை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் இதுவரை வாசித்தளிக்காத செய்திகள் பகுதியிலே ஏற்கனவே கூறியிருக்கிறேன். அதாவது வெதுப்பக உற்பத்திகள் தடைப்படும் அபாயம் என்று வெதுப்பக உற்பத்தியாளர்கள் சங்கத்தினுடைய சார்பில் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை நடாத்தி தெரிவித்திருந்தார்கள் நேற்று. இந்நிலையில் தான் இந்த டீசல் தீரும் வரையில் இந்த உற்பத்திகள் தொடரும் என்றும் அவர்கள் பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. முதல் வெதுப்பக உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்திருந்தது. இப்போது பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தம்மிடம் டீசல் கையிருப்பு உள்ள வரையில் வெதுப்பக உற்பத்திகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆக அந்த டீசல் எவ்வளவு நாள் கையிருப்பில் இருக்கும் என்பது தொடர்பான அறிவிப்புகள் இங்கு குறிப்பிடப்படவில்லை. இது தொடர்பாக அந்த சங்கத்தினுடைய செயலாளர் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு தம்மிடமுள்ள டீசல் உள்ள வரையில் உற்பத்திகளை தொடருவோம் என்றும் தமக்கும் டீசல் பெட்ரோல் பற்றாக்குறையாகவே உள்ளது, அத்தியாவசிய சேவையாக கருதி எமக்கும் டீசல் பெட்ரோல் விநியோகிக்க வேண்டும் என்றும் கோரிக்கையை விடுத்திருக்கிறார் என்று அந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் நேர்கட்டமிடப்பட்ட செய்திகள். ஈப்போச, அதாவது இலங்கை போக்குவரத்து சபை சேவைகள் முடங்கும். தங்களின் போக்குவரத்திற்குரிய பெட்ரோல் வழங்கப்படாவிட்டால் இன்று நண்பகல் 12 மணி முதல் கடமைகளில் இருந்து விலகிக் கொள்வோம் என்று இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான, அதாவது போக்குவரத்து சபை தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கின்றன. ஆக ஈப்போசாவும் முடங்குகிற நிலைக்கு வந்திருக்கிறது. அந்த தொழிற்சங்கங்கள் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளதாக அந்த செய்தி குறிப்பு இங்கே சுட்டிக்காட்டுகிறது. மேலும் நேற்றைய தினம் அந்த டெங்கு தொற்றால் இளைஞன் உயிரிழப்பு, அதாவது கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை இடம்பெற்ற சம்பவம், நேற்றல்ல கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற சம்பவம். அந்த இளைஞன் டெங்கு தொற்றால் உயிரிழந்திருந்த செய்தி ஏற்கனவே ஈழநாடு முற்பக்கத்தில் இருந்து வாசித்து அளித்திருந்தோம். போராட்டங்களுக்கு தடை விதிக்க மறுப்பு என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. இங்கே எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவோர் ஜனாதிபதி மாளிகை அமைந்துள்ள பகுதிகள் பிரவேசிக்க தடை விதிக்க வேண்டும் என்று கோரி போலீசார் முன்வைத்த கோரிக்கையை கொழும்பு மேலதிக நீதிவான் ஹெமிந்த பெரேரா நிராகரித்திருக்கிறார். குறிப்பாக இன்றும் நாளையும் கொழும்பு கோட்டையில் ஜனாதிபதி மாளிகை அமைந்துள்ள பகுதிக்குள் எதிர்ப்பில் ஈடுபடுவோர் பிரவேசிக்க தடை விதிக்க வேண்டும் என்று போலீசாரால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. இன்றும் நாளையும் கொழும்பு கோட்டையில் ஜனாதிபதி மாளிகை அமைந்துள்ள பகுதிக்குள் எதிர்ப்பில் ஈடுபடுவோர் பிரவேசிக்க தடை விதிக்கப்பட வேண்டும் என்று போலீசாரால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி முன்வைத்த இந்த கோரிக்கையை நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட மேலதிக நீதிவான் அதை நிராகரித்தார்.
குற்றச்செயல் இடம்பெற்றால் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு அதிகாரங்கள் உள்ளதால் இந்த கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது என்று நீதிவான் அறிவித்துள்ளார் என்று அந்த செய்தி போராட்டங்களுக்கு தடை விதிக்க மறுப்பு என்று காணப்படுகிறது. மேலும் ஏனைய செய்திகள், வாகன இலக்கத்தை பதிந்து பெட்ரோல் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திற்கு அருகில் உள்ள ஐஓசி எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் வாகனங்களின் இலக்கங்களை பதிவு செய்து எரிபொருளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக வாகன இலக்கத்தை பதிந்து இப்போது எரிபொருளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செயற்பாடானது தேவையற்ற காத்திருப்பை தவிர்க்கும் நோக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட மேலதிக செயலாளர் பிரதீபன் தெரிவித்தார். ஐஓசி எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் காத்திருக்கும் 400 முச்சக்கர வண்டிகள், 100 கார்கள், 1000 மோட்டார் சைக்கிள்களின் இலக்கங்கள் பதிவு செய்யப்பட்டு அந்த ஒழுங்கில் எரிபொருள் விநியோகிக்கப்பட உள்ளது. இந்த எண்ணிக்கைக்கு மேலதிகமாக காத்திருக்கும் வாகனங்களின் இலக்கங்கள் பதிவு செய்யப்பட்டு உரிமையாளர்களின் கைபேசி இலக்கமும் பதிவு செய்யப்படும். அவர்களுக்கான எரிபொருள் வழங்கும் திகதி முதல் நாள் குறுஞ்செய்தி ஊடாக தெரியப்படுத்தப்படும். அவர்களுக்குரிய நாளில் எரிபொருள் நிரப்பு நிலையம் வந்து அவர்கள் எரிபொருள் நிரப்ப முடியும். இதனால் தேவையற்ற காத்திருப்பை தவிர்க்க முடியும். ஜூலை 1ஆம் தேதிக்கு முன்னர் ஐஓசி எரிபொருள் நிலையத்தில் எரிபொருளை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த முறை எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும். ஜூலை 1ஆம் தேதிக்கு பின்னர் எரிபொருளை பெற்றுக்கொண்டவர்கள் தற்போது பெற முடியாது என்றும் யாழ்ப்பாண மாவட்ட மேலதிக செயலாளர் அரசு அதிபர் இவ்வாறு தெரிவித்தார் என்று அந்த செய்தி குறிப்பை காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் இங்கே பார்த்தால் இதுவரை வாசித்தளிக்காத செய்திகள் பகுதியிலே சைக்கிள் திருட்டு ஒருவர் கைது. யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் சைக்கிள்கள் திருடிய குற்றச்சாட்டில் நேற்று யாழ்ப்பாண போலீசாரால் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டவரிடமிருந்து 6 சைக்கிள்கள் மீட்கப்பட்டுள்ளன என்றும் சைக்கிள்களை பறி கொடுத்தவர்கள் தொடர்பில் அந்த செய்தி விரிகிறது. யாழ்ப்பாணம் போலீசாரை தொடர்பு கொள்ள முடியும் என்றும் யாழ்ப்பாணம் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று முன்தினம் நடந்த சைக்கிள் திருட்டு சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் என்று போலீசார் தெரிவித்தனர். இப்போது சைக்கிள் என்பது பிரதான வாகனமாக காணப்படுகிறது. இருக்கக்கூடிய ஏனைய விலை உயர்ந்த வாகனங்களை விட இப்போது சைக்கிளின் மவுசு அதிகரித்திருக்கிறது. ஆக மிக அத்தியாவசியமான ஒரு பொருளாக சைக்கிள் மாறி இருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான திருட்டுகளும் அதிகரித்து வருகின்ற நிலையில் தான் நேற்றைய தினம் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடமிருந்து 6 துவிச்சக்கர வண்டிகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. ஆகவே உங்கள் துவிச்சக்கர வண்டிகளை பறி கொடுத்தவர்கள் யாழ்ப்பாண போலீசாரிடம் தொடர்பு கொண்டு தங்கள் துவிச்சக்கர வண்டிகள் இருக்கிறதா என்பதை பார்வையிட முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் என்று யாழ்ப்பாண போலீசார் அறிவித்திருக்கிறார். நிகழ்ச்சியில் சிறியொரு விளம்பர இடைவேளை. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் தொடர்ந்து உதயன் பத்திரிகையை எடுத்துக்கொள்ளலாம். இப்போது இதுவரை வாசித்தளிக்காத செய்திகள் வரிசையிலே அமைந்திருக்கக்கூடிய செய்திகள் இங்கே. எரிபொருள் வழங்க கோரி வீதியை மறைத்து போராட்டம். எரிபொருள் வழங்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காரைநகர் வலந்தலை சந்தியின் போக்குவரத்தை முடக்கி மக்கள் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எரிபொருள் பெறுவதற்காக கடந்த 5 நாட்களாக காத்திருக்கிறோம் என்று தெரிவித்த மக்கள் தங்களுக்கு எரிபொருள் வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்படி வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். எரிபொருள் நிரப்பு நிலைய பம்பி பழுதடைந்து விட்டது என்று தெரிவித்து எரிபொருள் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது என்றும் பம்பியை திருத்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் பொதுமக்கள் தெரிவித்தனர். எரிபொருள் பம்பியை திருத்துபவர் புத்தளத்தில் இருந்து வருவதால் தாமதம் ஏற்பட்டுள்ளது என்று எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் தெரிவித்தனர். பம்பி திருத்தப்பட்டு இன்று எரிபொருள் விநியோகம் மேற்கொள்ளப்படும் என்று மக்களிடம் தெரிவித்ததை அடுத்து மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர் என்றவாறு காரைநகர் வலந்தலை சந்தியிலே இடம்பெற்ற போராட்டம் அது போக்குவரத்தை முடக்கி நேற்று மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்பாக வீதிக்கு குறுக்காக நீங்கள் இப்போது திரையில் காணக்கூடியதாக இருக்கும். போராட்டக்காரர்கள் தடைகளை ஏற்படுத்தி போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தி அந்த போராட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்பாக அந்த ஒளிப்படம் இருக்கிறது. தொடர்ந்து ஏனைய செய்திகள் இதுவரை வாசித்தளிக்காதவை. திடீரென கலன்று விழுந்த ஈப்போச பஸ் மிதிப்பலகை, ஒருவருக்கு காயம். அதிக பயணிகளுடன் பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பஸ்ஸின் மிதிப்பலகை திடீரென வீதியில் கலன்று வீழ்ந்துள்ளது. அதில் ஒருவர் சிறு காயங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்.
திடீரென கலந்து விழுந்ததில் உயிரிழப்புகள் ஏற்படாமல் இருந்தது பெரிய விடயம்தான். இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டையில் நேற்று நடந்துள்ளது. நேற்று காலை 6 மணிக்கு காரிநகர் சாலையில் இருந்து புறப்பட்ட 786 வழித்தட பஸ்ஸின் மிதிபலகையே ஆனைக்கோட்டை 3ஆம் பாலத்தடியில் கலன்று ஓய்ந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவித்த காரிநகர் ஈப்போச சாலை முகாமையாளர் குணசீலன், அதிகளவு பயணிகள் மிதிபலகையில் நின்று பயணித்தமையே இதற்கு காரணம் என்று தெரிவித்தார். பஸ்களில் பொதுமக்கள் மிதிவிலகையில் நின்று பயணிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று தெரிவித்த அவர், இது தொடர்பாக போலீசாருக்கும் அறிவித்துள்ளோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் என்று அந்த செய்தி குறிப்பு. ஏனைய செய்திகளை நாங்கள் இங்கே பார்க்கலாம். இதுவரை வாசித்தளிக்காதவை. அரசாங்கத்திற்கு எதிராக யாழில் சைக்கிள் பேரணி. ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அரசாங்கத்தை பதவி விலக கோரி நாளை சனிக்கிழமை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருந்து சைக்கிள் பேரணி இடம்பெறவிருக்கிறது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் காலை 9 மணிக்கு ஆரம்பமாகும் இந்த சைக்கிள் பேரணி யாழ்ப்பாணம் நகரை அடைய உள்ளது. நாளை நாடு முழுவதும் அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் நிலையில் யாழ்ப்பாணத்தில் இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம், செம்முகம் ஆற்றுகை குழு, தேசிய கலை இலக்கிய பேரவை, தமிழ் தேசிய பண்பாட்டு பேரவை, யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர் சம்மேளனம், குரலற்றவர்களின் குரல், பன்மைத்துவ மக்களாட்சி மன்றம், புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சி, சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பு என்பன இந்த பேரணிக்கு ஆதரவளித்துள்ளன. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள வெகுஜன அமைப்புகள், தொழிற்சங்கங்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கு இடையே நடைபெற்ற கலந்துரையாடலின் அடிப்படையில் இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி குறிப்பை காண்கிறோம். மேலும் இங்கே பணவீக்கம் விரைவில் 70% உயரும் மத்திய வங்கி ஆளுநர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இலங்கையில் பணவீக்கம் அடுத்த சில மாதங்களில் 70% அதிகரிக்கலாம் என்று மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி குறிப்பு நந்தலால் வீரசிங்கவை மேற்கோள் காட்டியிருக்கிறது. கொழும்பில் நேற்று நடாத்திய ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டார். தற்போது 50% உள்ள பணவீக்கம் வரும் மாதங்களில் 70% அதிகரிக்கலாம். பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளோம். அதிக பணவீக்கம் காணப்பட்டால் வரும் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாத நிலை ஏற்படும். நலிந்தவர்களும் ஏழைகளும் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என்று அந்த செய்தி குறிப்பை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இதேவேளை உதயன் பத்திரிகையின் உட்பக்கத்திலே தொடர்ச்சியாக ஒரு செய்தியை இதனோடு தொடர்புடையதாக வாசித்தளிக்க முடியும் என்று நம்புகிறேன். பேருந்துகளின் உதிரி பாகங்களை இறக்குமதி செய்வதில் இப்போது சிக்கல் நிலை ஏற்பட்டிருப்பதாக காணக்கூடியதாக இருக்கிறது. ஆபத்தாக மாறும் மக்கள் பயணங்கள், கோப்பா குழுவில் அவதானம். குறிப்பாக இப்போது ஒரு செய்தியை வாசித்தளித்திருந்தேன், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த மிதி பலகை கீழே விழுந்ததால் ஒருவர் காயமடைந்திருக்கிறார். இப்போது இந்த பேருந்துகளின் உதிரி பாகங்களை இறக்குமதி செய்வதில் கூட ஒரு பாரிய சிரம நிலை அல்லது சிக்கல் இடர்நிலை ஒன்று ஏற்பட்டிருப்பதாகவும், ஆபத்தாக மாறும் இந்த மக்கள் பயணங்கள் என்று கோப்பா குழுவிலே அவதானம் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி குறிப்பு இந்த விடயம் தொடர்பில் விரிகிறது. இவை இன்றைய உதயன் பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கக்கூடிய முக்கிய முற்பக்கத்து செய்திகள். தொடர்ந்து வலம்புரியில் இதுவரை வாசித்தளிக்காத செய்திகளை பார்க்கலாம். பெட்ரோல் விநியோகத்தில் புதிய நடைமுறை. யாழ் மேலதிக அரசு அதிபர் பிரதீபன் தலைமையிலான குழுவினர் நடவடிக்கை வாசித்திருக்கிறோம். கோட்டாவுடன் வீட்டிற்கு நாடெங்கும் நாளை பாரிய ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டங்களுக்கு தடை விதிக்க முடியாத போலீசாரின் கோரிக்கையை நிராகரித்தது நீதிமன்றம் என்கிற செய்திகள். இங்கே அரசிற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஆயிரக்கணக்கில் திரண்ட பிக்குகள். யாழில் வெதுப்பக உற்பத்திகள் முடங்க உள்ளன. இப்படியான செய்திகள் மத்தியிலே பல்வேறு ஏனைய இதுவரை வாசித்தளிக்காத செய்திகளாக அமைதியான முறையில் எதிர்ப்பை வெளியிடலாம். போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன தெரிவிப்பு. அமைதியான முறையில் எதிர்ப்பில் ஈடுபடும் உரிமைக்கு போலீசார் எவ்வித தடையும் விதிக்க மாட்டார்கள் என்று போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன தெரிவித்திருக்கிறார். போலீஸ் மா அதிபர் இது தொடர்பில் நேற்று விசேட ஊடக அறிக்கை ஒன்றை விடுத்தார். அரசியலமைப்பில் உறுதிப்படுத்தப்பட்ட பேச்சு, கருத்து சுதந்திரம், அமைதியான முறையில் ஒன்று கூடுவதற்குள்ள உரிமைக்கு இலங்கை போலீசார் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் மதிப்பளிப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் உள்ள அதிகாரிகளுக்கு இது தொடர்பாக போலீஸ் தலைமையகம் அவ்வப்போது தொடர்ச்சியான ஆலோசனைகளை வழங்கி வருவதாகவும் அவர் கூறினார். அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள உரிமைகளை அனுபவிக்கும் போது ஏனையவர்களின் உரிமைகள் பாதிக்கப்படாதவாறு செயற்பட வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உள்ளதாக போலீஸ் மா அதிபர் சுட்டிக்காட்டினார் என்று அந்த செய்தி குறிப்பை காண்கிறோம். இங்கே அமைதியான முறையிலே எதிர்ப்பை யாரும் வெளியிட முடியும் என்ற தலைப்பில் போலீஸ் மா அதிபரை மேற்கோள் காட்டிய செய்தியாக காணப்படுகிறது.
ஏனைய செய்திகள் 300 லிட்டர் டீசலோடு யாழ் நகரிலே ஒருவர் கைது. யாழ்ப்பாண மாநகரிலே சுமார் 300 லிட்டர் டீசலை பதுக்கி வைத்திருந்த ஒருவர் அந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை வீதியைச் சேர்ந்த ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரிடமிருந்து 3 பேரல்களுடன் சுமார் 300 லிட்டர் டீசல் கைப்பற்றப்பட்டுள்ளது. எரிபொருளை பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்வோர் தொடர்பில் தகவல் வழங்கி பொதுமக்கள் ஒத்துழைத்தால் கருப்பு சந்தை நடைமுறையை தடுக்கலாம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். மிகச்சிறந்த செயற்திட்டம் அது. பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் அளிக்க வேண்டும். தகவல் அளிக்கிற பட்சத்தில் இப்படியான கருப்பு சந்தை வியாபாரிகள் கைது செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனைய செய்திகளாக சனி ஞாயிறு தினங்களில் நாடு முடக்கப்படலாம், மக்கள் பயணங்களை தவிர்ப்பது நல்லது என்ற ஒரு செய்தி. வரும் சனி ஞாயிறு தினங்களில் நாடு முடக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. நாளை சனிக்கிழமை அரசிற்கு எதிராக பாரிய போராட்டங்களை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனை கட்டுப்படுத்துவதற்காக அரசு சனி ஞாயிறு தினங்களில் பொது முடக்கத்தினை அறிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லதாகும் என்று அந்த செய்தி குறிப்பு. ஏனைய செய்திகள் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடம் பணம் இல்லை என்று மத்திய வங்கி தெரிவித்திருக்கிறது. எரிபொருள் விலைகளை மறுசீரமைப்பு செய்வதற்கான விலை சூத்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள போதிலும் டொலர்கள் கையிருப்பில் இல்லை என்கிற விடயத்தை அந்த செய்தி டொலர்களை பெறுவதற்கான ரூபாய் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடம் கிடையாது என்றும் இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க குறிப்பிட்டார். இதன் காரணமாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தமது செலவுகளுக்கான பணத்தை திரைசேரியிடம் கோரியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் உரிய நேரத்தில் விலை திருத்தத்தை மேற்கொள்ளாததன் விளைவையே இவ்வாறு தற்போது அனுபவித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் என்று அந்த செய்தி குறிப்பை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடம் பணம் இல்லை என்ற தலைப்பில் அந்த செய்தி. மேலும் இங்கே போலீஸ் இராணுவம் கொழும்பில் குவிப்பு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டது என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. நாளை போராட்டம் அல்லவா, அதற்காக அங்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இராணுவத்தினரும் பாதுகாப்பு கடமை. கொழும்பின் பல இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதால் பதற்ற நிலை மற்றும் அவசர நிலை ஏற்படும் என கருதி கொழும்பின் முக்கிய பல இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இவை இன்றைய வலம்புரி பத்திரிகையில் பிரசுரமாக இருந்த செய்திகள். தொடர்ந்து நாங்கள் தினக்குரலின் முற்பக்கத்து செய்திகளை நினைக்க முடியும். இதுவரை வாசித்தளிக்காதவை என்ன? முக்கிய இடங்களை பாதுகாக்க அதிரடிப்படையும் களமிறக்கம். இப்போது நான் வாசித்த செய்தி வலம்புரியில் இருந்து அதனோடு தொடர்பட்ட ஒரு செய்தி. கொழும்பில் இன்று வெள்ளிக்கிழமையும் நாளை சனிக்கிழமையும் தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பினரால் போராட்டங்கள் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதால் முக்கிய இடங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த விசேட அதிரடிப்படையினர் களமிறக்கப்பட்டுள்ளனர். பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் ஒன்றியத்தினால் இன்று வெள்ளிக்கிழமை போராட்டங்கள் நடாத்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இன்று வெள்ளிக்கிழமை போராட்டங்களை நடாத்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் தான் இந்த முக்கிய இடங்களை, அதாவது இந்த எதிர்ப்பு பேரணி ஒன்று நடாத்தப்படவிருக்கிறது. இதனால் இந்த நாளை சனிக்கிழமையும் கோட்டா கோகம போராட்டக்காரர்களோடு இணைந்து எதிர்க்கட்சியினரும் அரச தரப்பினரும் அரச எதிர்ப்பு போராட்டத்தை நடாத்த உள்ளனர். அரச தரப்பினர் அல்ல, எதிர்க்கட்சியினரும் அரச எதிர்ப்பு போராட்டத்தை நடாத்த உள்ளனர். விக்ரமகாதேவி பூங்காவுக்கு அருகாமையில் பேரணியை ஆரம்பித்து கோட்டை ஜனாதிபதி மாளிகை வரை பேரணியாக சென்று இந்த போராட்டத்தை நடாத்த தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் இந்த ஜனாதிபதி செயலகம், அலரி மாளிகை, பிரதமர் இல்லம் மற்றும் போலீஸ் தலைமையகம் ஆகியவற்றின் பாதுகாப்பை உறுதி செய்து பொது ஒழுங்கை முகாமைத்துவம் செய்யுமாறு கட்டளை அதிகாரி விசேட அதிரடிப்படையினருக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த கடமைகளை ஈடுபடுத்துவதற்கு பெருமளவிலான விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் தேவைப்படுவதாக கூறப்படுகிறது. எனவே கொழும்பு பிரதேசத்திலே உள்ள முகாம்கள் மற்றும் நிலையங்களில் கடமையாற்றும் உத்தியோகத்தர்கள் மற்றும் வீட்டிலிருந்து பணிக்கு சமூகம் அளிக்கும் உத்தியோகத்தர்கள் அனைவரையும் அவசர நிலைமையின் கீழ் மேற்படி கடமைகளுக்கு அழைக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்றவாறு அந்த செய்தி குறிப்பை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அவை தவிர ஏனைய முக்கிய செய்திகள் இன்றைய தினக்குரலின் முன்பக்கத்தில் இருந்து சட்டத்தை மீற அனுமதிக்க முடியாத பொறுப்புடன் நடந்து கொள்ளுங்கள் என்று போராட்டக்காரர்களுக்கு போலீஸ் மா அதிபர் அறிவுறுத்தல். ஆகவே அமைதியான வழியில் நீங்கள் போராட்டங்களில் ஈடுபட முடியும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை இதுவரை வாசித்தளித்த செய்திகளை விட போராட்டங்களை தடுக்க நீதிமன்றங்கள் மறுப்பு, தடை உத்தரவுகளை பெற போலீசார் தொடர்ந்து முயற்சி. அதாவது
கொழும்பில் நடைபெறவிருக்கக்கூடிய போராட்டத்திற்கு எதிராக நீதிமன்றங்களின் ஊடாக பல்வேறு தடை உத்தரவுகளை பெற்றுக்கொள்வதற்கு போலீசார் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அந்த செய்திகளை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனினும் ஜனாதிபதி மாளிகைக்கு அருகிலே இன்றும் நாளையும் ஆர்ப்பாட்டங்களை நடாத்த தடை உத்தரவை பிறப்பிக்குமாறு போலீசார் கோரிக்கை விடுத்திருக்கிற நிலையில் அதனையும் இங்கே கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. இந்த நிலையில் நாளை தினம் வெளியிடங்களில் இருந்து கொழும்புக்கு பெருந்திரளானவர்கள் வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் கொழும்பில் முக்கிய வீதிகளுக்குள் நுழைதல், அரசு நிறுவனங்களுக்குள் நுழைதல் உள்ளிட்ட விடயங்களுக்கு தடை உத்தரவை பெற்றுக்கொள்ள போலீசார் நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார். இதற்காக பல்வேறு நீதிமன்றங்களை நாட போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் கோட்டையில் ஜனாதிபதி மாளிகை அண்மித்த பகுதிகளில் உள்ள வீதிகளில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் நுழைவதை தடுத்து தடை உத்தரவை பிறப்பிக்குமாறு நேற்று மாலை போலீசார் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தை நாடியிருந்த போது போலீசாரின் கோரிக்கையை ஆராய்ந்த நீதிமன்றம் அவர்களின் கோரிக்கையை நிராகரித்துள்ளது. எனினும் அந்த பகுதிகளில் குற்றங்களில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஈடுபடுவார்களாக இருந்தால் அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு அதிகாரம் உள்ளதாகவும் நீதிமன்றம் அறிவித்திருப்பதாக அந்த செய்திக்குறிப்பு. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரமாக இருந்த முக்கிய முற்பக்கத்த செய்திகள். இத்துடன் இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது அன்புடன் மாலினி. நன்றி. டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.